வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நேர்களே. விரிவான செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால் அல்பர்டா மாகாண பிரிவினை வாக்கெடுப்பு மற்றும் அதனுடைய தாக்கங்கள் கனடிய அரசியலினுடைய மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அதாவது கனடாவினுடைய அல்பர்டா மாகாணத்திலே வருகின்ற 2026 அக்டோபர் 19 நடைபெறவிருக்கின்ற மாகாண பொது வாக்கெடுப்பிலே பிரிவினை தொடர்பான கேள்வியும் இடம்பெறும் என மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். அல்பர்டா கனடாவுடன் நீடிக்க வேண்டுமா அல்லது எதிர்காலத்தில் பிரிவினைக்கான சட்டப்பூர்வ வாக்கெடுப்பை நடத்த வேண்டுமா என்பதே அந்த வினாவாக இருக்கிறது. சுமார் 7 லட்சம் அல்பர்டா மக்கள், அதாவது 25% வாக்காளர்கள் கையெழுத்திட்ட மனுக்களின் அடிப்படையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக முதல்வர் ஸ்மித் தெரிவித்திருக்கிறார். சட்ட ரீதியான சவால்களை தவிர்ப்பதற்காக நேரடியாக பிரிந்து செல்வதற்கான கேள்வியை தவிர்த்துவிட்டு இந்த வினா வடிவமைக்கப்பட்டிருப்பதாக அவரது முதன்மை அதிகாரியான ராப் ஆண்டர்சன் விளக்கம் அளித்திருக்கிறார். பிரதமர் மார்க் கார்னி இதற்கு பதிலளிக்கையிலே கனடாவை மேம்படுத்துவதில் அல்பர்டா மாகாணம் எப்போதும் மைய புள்ளியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் பியர் பொலிவரே கியூபெக் மாகாணத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது போன்ற அதிகாரங்கள் அல்பர்டாவிற்கும் வழங்கப்பட வேண்டும் என கோரியிருக்கிறார். ஒன்டாரியோவினுடைய முதல்வர் டாக்ஃபோர்ட் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய முதல்வர் டேவிட் எஃபி ஆகியோர் இதற்கு அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அல்பர்டாவினுடைய NDP தலைவரான நஹீத் நென்சி, பழங்குடியின தலைவர்கள் மற்றும் கல்கரி மேயர் ஜெரோமி பர்காஸ் ஆகியோர் இந்த நகர்வு பொருளாதாரத்திற்கும் பழங்குடியின உரிமைகளுக்கும் ஆபத்தானது என எச்சரித்திருக்கின்றனர். முன்னாள் முதல்வர் ஜெசன் கெனியை பொறுத்தவரையிலே அவர் தற்போது ஒரு புதிய அமைப்பை ஆரம்பித்திருக்கிறார். வோட் டு ஸ்டே என்கின்ற ஒரு அமைப்பு தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது அல்பர்டாவை கனடாவுடன் தக்க வைப்பதற்கான பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறது. இத்தகைய அரசியல் நிச்சயமற்ற சூழலின் காரணமாக மாகாணத்தினுடைய பைப்லைன் திட்டங்கள் மற்றும் தனியார் முதலீடுகள் பெருமளவில் முடங்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தாலே, கனடாவினுடைய உள்நாட்டு தயாரிப்புகளில் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் தளங்கள் பெருமளவிலான முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என CRTC அறிவித்துள்ள புதிய விதிமுறைகளுக்கு அமெரிக்க ஸ்ட்ரீமிங் நிறுவனங்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. இந்த ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் காரணமாக கனடிய மக்களின் மாதாந்திர ஸ்ட்ரீமிங் கட்டணங்கள் உயரும் என அரசியல் விமர்சகர் பிரையன் லில்லி தனது கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பிரதமர் மார்க் கார்னியின் இந்த நிலைப்பாடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக உறவுகளில் தேவையற்ற விரிசல்களை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அடுத்த ஒரு முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் CBC ஊடக நிறுவனத்தின் ஆதரவுடன் ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சியொன்றிலே கன்சர்வேட்டிவ் கட்சியினரை குறிவைத்து கேலி செய்யும் காட்சிகள் இடம்பெற்றிருப்பது தற்போது சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பொது நிதியில் இயங்கும் ஊடகத்தின் இந்த ஒருதலை பட்சமான நடவடிக்கைக்கு மத்திய லிபரல் அமைச்சர்கள் எந்தவிதமான கண்டனமும் தெரிவிக்காதது, மௌனம் காப்பது பரவலான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, டொரண்டோ நகரசபை உறுப்பினர் கிறிஸ் மோயிஸ் எதிர்கொண்டு வருகின்ற தனிப்பட்ட சட்ட போராட்டங்களுக்கான முழு கட்டணத்தையும் வழங்குவதற்கு டொரண்டோ நகரசபை மறுத்திருக்கிறது. விவாதங்களுக்கு பிறகு அவரது சட்ட கட்டணங்களுக்கு தேவையான ஒரு பகுதி நிதியை மட்டுமே வழங்குவதற்கு நகரசபை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அதாவது பார்ஷியல் பெயில் அவுட் மட்டுமே வழங்க இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் இண்டெம்னிட்டி கவர் போல சட்ட ரீதியாக நகரசபை உறுப்பினர்கள் சிக்குகிற போது நகரசபை இணைந்து அந்த சட்ட செலவுகளுக்கு ஒரு உதவியை வழங்குவது வழமை. இந்த நிலையில்தான் கிறிஸ் மோயிஸுக்கு வந்து ஒரு பார்ஷியல் பெயில் அவுட் வழங்குவதற்கு நகரசபை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, 2024 ஏப்ரல் 1 அன்று எட்மண்டனிலே 11 வயது சிறுவனான கேச்சே கிறிஸ்ட் நாய்கள் கடித்து குதறப்பட்டு உயிரிழந்த வழக்கிலே நாய்களின் உரிமையாளரான கிறிஸ்டல் மெக்னால்ட் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அல்பர்டா நீதிமன்ற நீதிபதி எரிக் மெக்லைன் வன்முறை பின்னணி கொண்ட இது கேன் கோர்சோரக நாய்களை அலட்சியமாக விட்டது மனித உயிருக்கு எதிரான குற்றச்செயல் என உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இந்த விபரீதத்திற்கு காரணமான 2 நாய்களும் ஏற்கனவே கருணை கொலை செய்யப்பட்டுவிட்டது. குற்றவாளிக்கான தண்டனை விவரங்கள் செப்டம்பர் 2026 அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, கடந்த மே மாதம் 15 அன்று பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தைச் சேர்ந்த 45 வயதான நடிகர் ஸ்டீவர்ட் மெக்லின் அவரது சொந்த ஊரான லயன்ஸ் பே பகுதியிலே சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு திட்டமிட்ட கொலை என சந்தேகிக்கின்ற ஒருங்கிணைந்த கொலை விசாரணை பிரிவு, அதாவது IHIT அப்பகுதியில் இருக்கின்ற CCTV காட்சிகளை ஆய்வு செய்து வருகிறது. இது பொதுமக்களுக்கான அச்சுறுத்தல் அல்ல என்றும் தனிப்பட்ட காரணங்களுக்கான கொலையாக இருக்கலாம் என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, கனடா முழுவதும் சட்டவிரோத சிகரெட் விற்பனையில் நிழல் உலக குற்றவாளி கும்பல்கள், அதாவது ஆர்கனைஸ் கிரைம் கும்பல்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது என்றும் மிக குறைந்த முதலீட்டில் பிரமாண்டமான லாப வரம்பு கிடைப்பதன் காரணமாக இதில் முதலீடுகள் குவிவதாகவும் இதனால் கனடாவிற்கு ஆண்டுதோறும் பில்லியன் கணக்கான டாலர்ஸ் இழப்பு ஏற்படுவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, கியூபெக் சிட்டி பகுதியிலே
பயங்கரவாத அச்சுறுத்தல் தொடர்பான விசாரணையின் அடிப்படையிலே நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தீவிர விசாரணைகளுக்கு பிறகு அவர் பல கடுமையான நிபந்தனைகளுடன் தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, டொரண்டோ நகரில் இருக்கின்ற சில்லறை விற்பனை கடைகளிலே தொடர்ச்சியாக திருட்டில் ஈடுபட்டு வந்த பழைய குற்றவாளியை போலீசார் தேடி வருகிறார்கள். இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களிலே 91 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, மிசிசாகா பகுதியில் இருக்கின்ற ஒரு பரபரப்பான நெடுஞ்சாலையிலே, அதாவது நெடுஞ்சாலை 401 ஒரு துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. இது தொடர்பாக ஒன்டாரியோ மாகாண போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். மேலதிக தகவல்கள் வெளியாகவில்லை. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, நயாகரா பிராந்தியத்திலே சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் சிறுவர் பாலியல் வன்கொடுமை பொருட்களை தயாரித்ததாகவும் ஒன்டாரியோவை சேர்ந்த நபர் ஒருவர் மீது காவல்துறை குற்றம் சாட்டி அவரை கைது செய்திருக்கிறார்கள். சிறுவர் தொடர்பான விடயம் என்பதன் காரணமாக மேலதிக விவரங்கள் எதுவும் பொதுவெளியிலே பகரப்படவில்லை. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, அலாஸ்காவில் இருக்கின்ற கணனி நெட்வொர்க்குகளை முடக்கி மாபெரும் சைபர் தாக்குதலை நடத்தியதாக ஒட்டாவாவை சேர்ந்த 23 வயதான ஜேக்கப் பெட்லர் என்கின்ற நபரை ஒன்டாரியோ போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த குற்றச்செயலுக்காக அவரை தங்களிடம் விசாரணைக்கு ஒப்படைக்குமாறு அமெரிக்க அதிகாரிகள் கனடிய அரசிடம் அதிகாரபூர்வமாக கோரியும் இருக்கிறார்கள். அவர் அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்படுவாரா இல்லையா என்பது தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இது ஒரு சாதனை அளவிலான சைபர் தாக்குதல் என்று சொல்லப்படுகிறது. அதன் பின்னணியிலே இந்த முக்கிய நபரை மிகவும் புத்திசாலித்தனமான முறையிலே கனடா மற்றும் அமெரிக்காவினுடைய கவுண்டர் சைபர் அட்டாக் டீம்ஸ் ஆனது அடையாளம் கண்டிருக்கின்றது. தொடர்ச்சியான விசாரணைகளுக்காக அவர் பெரும்பாலும் ஒப்படைக்கப்படுவார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, ஹாமில்டன் ஈஸ்ட் மவுண்டன் பகுதியிலே இருக்கின்ற PMO வங்கியிலே நடந்த கொள்ளையை தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகம் அருகே போலீசார் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதிலே சட்டவிரோத துப்பாக்கிகள் மற்றும் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதுடன் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, சர்வதேச அளவிலே பொதுமக்களை ஏமாற்றி வருகின்ற மோசடி கும்பல்களை எட்மண்டன் போலீசார் அதிரடியாக முடக்கியிருக்கிறார்கள். அமெரிக்க இரகசிய சேவை அமைப்பு மற்றும் நன்னறி ஹேக்கர்களுடன், அதாவது எத்திக்கல் ஹேக்கர்ஸுடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த ஆபரேஷனிலே குற்ற கும்பல்கள் மற்றும் பயங்கரவாத நிதியுதவி நெட்வொர்க்குகள் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. தற்போது அவர்களுடைய நெட்வொர்க்குகள் வெற்றிகரமாக முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், டொரண்டோவினுடைய கெவெஜ் டவுன் பகுதியிலே நடந்து சென்று கொண்டிருந்த பாதசாரி ஒருவர் மீது வேகமாக வந்த லொரி ஒன்று மோதியதிலே அவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார். தற்போது அவர் அதி தீவிர சிகிச்சை பிரிவிலே உயிருக்கு ஆபத்தான நிலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, ஸ்கேர்பரோவில் நடந்த மிக மோசமான கார் விபத்திலே ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு இருவர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகிய நிலையிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், டொரண்டோவில் நடந்த குழு மோதல் வன்முறையாக மாறியதிலே ஒரு சிறுவன் ஒருவன் கத்தியால் குத்தப்பட்டிருக்கின்றான். பலத்த காயமடைந்த அந்த சிறுவன் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், மொன்ட்ரியல் பண்ணையில் விளைவிக்கப்பட்ட புரோக்கலி மைக்ரோகிரீன்ஸ் கீரை வகைகளிலே ஈகோலி தொற்று இருக்கலாம் என கண்டறியப்பட்டிருக்கின்றது. கனடிய உணவு ஆய்வு முகமையினுடைய எச்சரிக்கையை அடுத்து அவை உடனடியாக சந்தையிலிருந்து திரும்ப பெறப்பட்டு வருகிறது. அதே போல ஆப்பிரிக்காவிலே எபோலா வைரஸ் பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து கனடிய விமான நிலையங்களிலே மருத்துவ பரிசோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்டாரியோ நோயாளி ஒருவருக்கு நடத்தப்பட்ட எபோலா பரிசோதனை முடிவுகள் நெகட்டிவ் என வந்துள்ளதால் கனடாவில் தற்போதைக்கு ஆபத்து குறைவு என மருத்துவ நிபுணர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், நிறுவனம் ஒன்று கனடாவிலே நடத்திய ஒரு ஆய்வு, ஒரு சர்வே ஒன்றிலே ஒரு விசித்திரமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அதாவது கனடாவிலே ஒரு சில புதுமண தம்பதியினர் மற்றும் திருமணம் செய்ய போவர்களிடம் நடத்திய ஒரு கருத்து கணிப்பிலே இப்படியான ஒரு கருத்து ஒன்று வந்திருக்கின்றது. அதாவது வீட்டு உபயோகப் பொருட்களை பரிசாக பெறுவதை தவிர்ப்பதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் என்றும் பதிலாக அந்த பரிசுகளை பணப்பரிசாகவே அவர்கள், அதாவது ரொக்கப்பணமாகவே அதிகமாக எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பணத்தை என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது, புதிதாக ஒரு வீடு வாங்குவதற்கான டவுன் பேமெண்ட் செலுத்துவதற்கு அந்த ரொக்கப்பணம் உதவிகரமாக இருக்கும் என்பது பலருடைய ஒருமித கருத்தாக இருந்திருக்கின்றது. ஆகவே இதை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு நீங்கள் கிஃப்ட்களை வழங்க விரும்பினால் கடுமையாக யோசிக்க தேவையில்லை. இலகுவாக நீங்கள் பணத்தை வழங்கினாலே போதுமானதாக இருக்கும். அது அவர்களுக்கு பல வகைகளிலே பிரயோசனமானதாக இருக்கும். ஆகவே இதே பெரிய உங்கள் கருத்துக்களை நேர்கள் கமெண்ட்ல தெரிவிக்கலாம். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கியூபெக்கினுடைய லோவல் நகரினுடைய முன்னாள் மேயர் சுவிஸ் வங்கிகளின் மூலம் செய்த பல $1 மில்லியன் ஊழலின் காரணமாக அந்த நகராட்சிக்கு மாபெரும் வரிப்பாக்கி ஏற்பட்டிருக்கிறது. இந்த வரிச்சுமையினால் உள்ளூர் நிர்வாகம் திணறி வந்த நிலையிலே அந்த முழு வரிப்பாக்கியையும் கனடிய மத்திய அரசே செலுத்திவிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், அமெரிக்காவின் எஃகு இறக்குமதி வரி விதிப்பு சட்டங்களை மீறி முறைகேட்டில் ஈடுபட்டதாக கனடாவின் பிராம்டனை சேர்ந்த 2 எஃகு நிறுவனங்கள் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. இந்த விவகாரத்திலே சமரசம் செய்து கொண்ட அந்த நிறுவனங்கள் அமெரிக்காவிற்கு $26 மில்லியன் அபராதமாக செலுத்த ஒப்புக்கொண்டிருக்கிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உங்களுடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள். நன்றி.